Good morning, students. Lesson number 7, Chemical Kinetics. We are going the topic about pseudo first order reaction. Pseudo first order reaction. Pseudo first order reaction அப்படின்னா அது ஹையர் ஆர்டர் ரியாக்ஷன் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம நேற்று பார்த்தோன்னா ப்ரீவியஸ் கிளாஸில் பார்க்கும்போதுன்னா ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் பார்த்தோம். ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா நார்மலாக வந்து ரேட் ஏ will use product அப்படின்னு இருந்தது. ஸோ இதில் கான்சன்ட்ரேட் என்ன இருக்குன்னா அப்படின்னா ஏ இருக்குது மைனஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் ஏ தான், அதனால் ஏ ரியாக்டன்ட் சேஞ்ச் த டைம் ஈக்குவல் டு கே அப்படின்றத பார்த்தோம். ஸோ கேன்றது என்ன அப்படின்னா ஸோ எதனுடைய கான்சன்ட்ரேஷன் ஏவுடைய கான்சன்ட்ரேஷன் தான் கேன்னு சொல்லணும். அப்போ இதுதான் வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா ப்ரொபோஷனலிட்டி கான்ஸ்டன்ட் ஆர் ரேட் கான்ஸ்டன்ட் ப்ரீவியஸ் கிளாஸ் ரேட் கான்ஸ்டன்ட் இல்லை ஆர் ப்ரொபோஷனலிட்டி கான்ஸ்டன்ட். அப்போ இந்த இடத்துல வந்து பவர் ஆஃப் எக்ஸ் அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. தட் இஸ் ஆர்டர். ஸோ இந்த ஆர்டர் என்னவாக இருக்கலாம்? ஃபஸ்ட் ஆர்டர் இருக்கும். ஸோ நம்பர் 1 இருந்தால் ஃபஸ்ட் ஆர்டர் சொல்லுவோம். ஸோ 0 இருந்தால் 0 ஆர்டர் ரியாக்ஷன் சொல்லுவோம். சப்போஸ் 2 இருந்தால் செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் சொல்லுவோம். ஸோ சீடோ அப்படின்னு சொன்னால் என்ன சார் அப்படின்னா ஒரு ரியாக்ஷன் இருக்குது அப்படின்னா அந்த ஹையர் ஆர்டர் ரியாக்ஷன்லேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்ன சார் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னா அந்த செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இன்வால்விங் த 2 டிஃப்ரெண்ட் ரியாக்டன்ட். இப்போ இங்கே பார்க்கும்போது ஒன்லி 1 ரியாக்டன்ட் மட்டும் யூஸ் பண்ணோம். இந்த சீடோ ஆர்டர் ரியாக்ஷன் என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா 2 ரியாக்டன்ட் யூஸ் பண்ண போகிறோம். என்ன தான் அந்த 2 ரியாக்டன்ட் யூஸ் பண்ணும்போது சைமல்டேனியஸில் மெஷர்மெண்ட் சேஞ்ச் இந்த கான்சன்ட்ரேஷன். 2 ரியாக்டன்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ரியாக்டன்ட்டுடைய மெஷரிங் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் போத் ஆர் ரியாக்டன்ட் இஸ் வெரி டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ என்ன சார் டிஃபிகல்ட்டாக இருக்கும் போது நம்ம பார்க்கலாம், எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கணும் புரியும். அப்போ என்ன அப்படின்னா செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் இன்வால்விங் த 2 டிஃப்ரெண்ட் ரியாக்டன்ட். இந்த செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனில் இருக்கும்போது ரியாக்டன்ட் என்ன இருக்குதுன்னா 2 டிஃப்ரெண்ட் ரியாக்டன்ட் இருக்கும் போது சைமல்டேனியஸாக மெஷர்மெண்ட் த சேஞ்ச் த ரியாக்டன்ட். அப்போ என்ன ஆகுதுன்னா சைமல்டேனியஸாக ரெண்டுமே ரெண்டுமே ரியாக்டன்ட் இருக்கும்போது ஒரே நேரத்தில் என்ன சேஞ்ச் ஆக போகுது அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் ரியாக்டன்ட்ல கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்க போகுது அப்படின்னு தான் சொல்லுறது செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஸோ இது எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணி அந்த டிஃபிகல்ட்டை நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் ஸோ அப்படி பார்க்குறது தான் அந்த டாபிக். ஃபர்ஸ்ட் என்னன்னா அந்த செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் இஸ் ஆல்டர் பண்ணும். செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் கேன் பி ஆல்டர் த ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் என்ன பண்ணுது? ஆல்டர் பண்ணுது. என்னவா? ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனாக ஆல்டர் பண்ணுது பை டேக்கிங் த 1 ரியாக்டன் இன் லார்ஜ் எக்ஸ்டென்ட் ஆஃப் த அனதர் ரியாக்டன். அப்போ ஒரு ரியாக்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ரியாக்டன் போத் 2 ரியாக்டன் சொல்லல, ஒரு ரியாக்டன்லேருந்து அனதர் ரியாக்டன் இருக்கும் போது எக்ஸஸ் ஆஃப் ஆகுது. அப்போ என்ன ஆகுதுன்னா செகண்ட் ஆர்டர் என்ன பண்ணுது? ஃபர்ஸ்ட் ஆர்டராக ஆல்டர் பண்ணுது. இந்த மாதிரி இருக்கிற இந்த ரியாக்ஷன் பேர் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா சீடோ. அந்த ரியாக்ஷன் பேர் என்ன சொல்கிறோம்? சீடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரி என்ன சார் அப்போ என்னன்னா செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனை ஃபர்ஸ்ட் ஆர்டராக மாற்றுது. ஸோ மறுபடியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இது புரிஞ்சுது அப்படின்னா அதுக்கு எக்ஸாம்பிள் வரும். வெரி வெரி சிம்பிளாக இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறோம் அப்படின்னா the higher order reaction is very difficult அப்படின்னு சொல்லுவோம். the higher order reaction is very difficult அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எதை சார் ஃபாலோ பண்ண போகுது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க கொடுத்துருக்காங்க செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் இன்வால்விங். சரி அந்த செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் வந்து இன்வால்வ் ஆகுது 2 டிஃப்ரெண்ட் ரியாக்டன்ட் யூஸ் பண்ண போகிறோம். ரியாக்டன்னா வேறு ஒரே ரியாக்டன்னா சொல்லுவோம் எல்ஹெச்எஸ். இந்த சைடில் இருக்குது வந்து எல்ஹெச்எஸ் மில்க் யூஸ் போட்டு இந்த இடத்துல ப்ராடக்ட். அப்போ இந்த இடத்துல என்னென்னா ஏன்னு ஒரு ரியாக்டன்ட் இருக்கும் போது ப்ளஸ் பின்ற ஒரு ரியாக்டன்ட் இருக்கும் போது இது ரெண்டுமே சேர்ந்து ஒரு ப்ராடக்டை ஃபார்ம் பண்ண போகுது. அப்போ இந்த 2 ரியாக்டருமே 2 டிஃப்ரெண்ட் ரியாக்டன்ட் சொல்கிறாங்க. இது ஒரு ரியாக்டன்ட்டு, இது ஒரு ரியாக்டன்ட். ஸோ 2 டிஃப்ரெண்ட் ரியாக்டன்ட் இருக்கும் போது அப்போ அந்த 2 டிஃப்ரெண்ட் சைமல்டேனியஸ்லி த மெஷர்மெண்ட் டு சேஞ்ச் த கான்சன்ட்ரேஷன். அப்போ ரெண்டுமே அதனுடைய போத் 2 ரியாக்டன்ட் இருக்கும்போது இதனுடைய மெஷரிங்கும் இதோட மெஷர்மெண்ட் சைமல்டேனியஸ் ரெண்டுமே என்ன போகுது? சேஞ்ச் த கான்சன்ட்ரேஷன். இது வேறு கான்சன்ட்ரேஷன் இருக்கும்போது இது வேறு கான்சன்ட்ரேஷன் இருக்கும். கரெக்டாக? அப்போ இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வெரி டிஃபிகல்ட். இது வேறு கான்சன்ட்ரேஷனாக இருக்கும், இது வேறு கான்சன்ட்ரேஷனாக இருக்கும். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் என்ன சொல்லலாம்னா இதை வந்து நம்ம எப்படி சார் இது ஓவர் கம் டிஃபிகல்ட்டாக சொல்ல போகிறோம் அப்படின்னா இந்த செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் கேன் பி ஆல்டர். இந்த செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் வந்து எது ஆல்டர் பண்ணுது எது அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் இது டேக்கிங் போத் ஆர் ரியாக்டன்ட். அப்போ என்ன ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸஸ் ஆஃப் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனாக இருக்கும்போது 2 ரியாக்டன்ட் இருக்குது, டிஃபிகல்ட் இருக்குது, 2 மெஷரிங் கான்சன்ட்ரேட் வேறு இருக்குது. ஆனால் இருந்தாலும் கூட இதை நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்? இது ஓவர் கம் பண்ண போகுது. எது அப்படின்னா இதில் ஏதோ ஒன்று செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷன் வந்து இதை ஓவர் கம் பண்ண போகுது. ஓகேவா? அப்போ சம் ஆஃப் த ரியாக்டன்ட் ஏதோ ஒரு ரியாக்டன்ட் வந்து எக்ஸஸாக யூஸ் பண்ணும்போது டேக்கிங் 1 ஆஃப் த ரியாக்டன்ட் இன் எக்ஸஸ் லார்ஜ் ஆஃப் எக்ஸஸ். அப்போ ஒரு ரியாக்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா
எக்ஸஸாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சச் ரியாக்ஷன் இஸ் கால். இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் இருந்தது அப்படின்னா அதுதான் சீடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். கிளியரா? ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது ஈஸியாக புரியும். ஸோ இந்த கேட்டாங்க அப்படின்னா இது டைரக்ட் 3 மார்க் கொஸ்டின். இப்போ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா இதனுடைய ஆசிட் ஹைட்ராலிசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஹைட்ராலிசிஸ்னாவே என்ன சார் புரியும் அப்படின்னா, ஸோ எந்த நம்பர் ஆஃப் ரியாக்டன்ட் யூஸ் பண்ணுறோமோ அந்த நம்பர் ஆஃப் ரியாக்டன்ட் வந்து எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் மாலிகுல் வந்து நம்ம ஆட் பண்ணிகிட்டே இருக்கோம். கிளியர்? சரி, அப்போ இந்த ரியாக்ஷன் பொறுத்தவரையிலும் ஹைட்ராலிசிஸ் ஆன் எஸ்டர். வாட் இஸ் த எஸ்டர்? எஸ்டர்னு சொன்னாவே உங்களுக்கு இது ஞாபகம் இருக்கும். RCOO R டேஷ், RCOO R டேஷ் அப்படின்னு சொன்னால் இது எஸ்டர்னு சொல்லலாம். ஸோ எஸ்டரில் வந்து தட் இஸ் எ ஃபங்க்ஷனல் குரூப் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஃபங்க்ஷனல் குரூப்னா தெரியும், ஒரு ஆட்டமோ இல்லை குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் மாலிகுல்ஸ் இருந்தாலும் சரி, சூஸ் ஃபிசிக்கல் ஆர் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். சரி, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸை பேஸ் பண்ணியிருக்கோம். இட் இஸ் ஆக்டிவ் பார்ட் அப்படின்னு சொல்லுவோம். பர்டிகுலர் ஏரியாவில் வந்து ஈஸியாக ரியாக்ஷன் நடக்கக்கூடிய ஒரு பார்ட் இருக்கும். அதுதான் வந்து ஃபங்க்ஷனல் குரூப் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அப்போ அந்த ஃபங்க்ஷனல் குரூப்பில் சொல்லும்போது இது RCOO R டேஷ் என்பது ஒரு எஸ்டர், இதுவும் ஒரு ஃபங்க்ஷனல் குரூப். ஓகே, இந்த ஃபங்க்ஷனல் குரூப்பில் வந்து எண்ட் ஆஃப் த சஃபிக்ஸில் வரும்போது என்ன சார் முடியணும் அப்படின்னா IUPACல சொல்லும் போது ATEன்னு முடியணும். சரியா? IUPAC சொல்லும்போது என்ன சொல்லலாம்? ATEன்னு முடியணும். கிளியரா? ரைட். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆல்ரெடி சொன்னேன், ஏன்றது ஒரு ரியாக்டன் ப்ளஸ் பின்றது ஒரு ரியாக்டன். இது ரெண்டுமே சேர்ந்து என்ன வரும்? ஒரு ப்ராடக்டை வந்து ஃபார்ம் பண்ண போகுது. ப்ளஸ் ஒரு எலிமினேஷன் ப்ராடக்ட். சரியா? ஒரு எலிமினேஷன் ப்ராடக்ட், 2 ப்ராடக்ட் இருக்குது. சரியா? இன்னொரு ப்ராடக்ட்டை போட்டுங்க. ப்ராடக்ட் 2 ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் பண்ணும். ஒன்று மெயின் ப்ராடக்ட், ஒன்று மெயின். அப்போ இதில் வந்து இதனுடைய கான்சன்ட்ரேஷன் வேறு, இதனுடைய கான்சன்ட்ரேஷன் வேறுன்னு சொல்லிட்டாங்க. இந்த கான்சன்ட்ரேஷன்னா ஒன்று வந்து எக்ஸஸ் ஆகும் போது செகண்ட் ஆர்டர்லேருந்து ஆல்டர் பண்ணி ஃபஸ்ட் ஆர்டராக மாற்றுது. செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனாக இருந்தாலும் கூட அது என்னவா மாறுதுன்னா ஃபஸ்ட் ஆர்டராக மாறுது. அதனால அது சீடோ ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் சொல்கிறாங்க. ரைட். இப்போ என்னென்னா இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. CH3 ஏன்றது என்ன எடுத்துக்கிறோம்னா CH3 COO CH3. ஸோ இது பேர் என்ன சார் சொல்லலாம்? ஸோ இது IUPAC நேம், காமன் நேம்னா வெரி சிம்பிள். CH3 COO மீன்ஸ் அசிட்டேட். ஸோ இதை சொல்லலாம் மெத்தில் அசிட்டேட். மெத்தில் அசிட்டேட் காமன் நேம் சொல்லலாம். ஸோ IUPAC நேம் சொல்லும்போது என்ன சார் சொல்லலாம்? இங்கே 1 1 2 3. சரி, இது வரலாம் பார்க்கும்போது என்ன சொல்லலாம்? மெத்தில் இருக்குது. இது என்ன இருக்குது? மெத்தில். சரியா? அப்போ என்ன சொல்லலாம்? இது ஒரு ஒரு 1 2 கார்பன் இருக்குது. இப்போ 2 கார்பன் தான் இது வரலாம் அசிட்டேட் சொல்ல போகிறோம். ஸோ இது பேர் மெத்தில் சொல்லலாம். அப்போது இது பேர் மெத்தனோயேட் சொல்லலாம். 1 2 எத்தனோயேட் மெத்தில். இது மட்டும் இருந்தால் ஒரே கார்பன் இருக்கா? மெத்தில் சொல்கிறோமா? மெத்தில் 1 2 2 கார்பன் ப்ரெசன்ட் ஏர். 2 கார்பன் ப்ரெசன்ட் மீன்ஸ் என்ன சொல்கிறோம்? மீத். அப்போ ATன்னு முடியணும். அப்போ என்ன சொல்லலாம்? சிங்கிள் பாண்ட் இருக்குது, ANE மெத்தனோயேட் OTE மெத்தனோயேட். கிளியரா? அகைன் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறவங்க, ஒரே ஒரு கார்பன் மட்டும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, அதனால் மீத்து இதெல்லாம் மெத்தில்னு சொல்கிறோம். ஸோ இங்கே பாரு 1 2 கார்பன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. 2 கார்பன் ப்ரெசென்ட் மீன்ஸ் ஈத்து. ஸோ பாண்ட் என்ன பாண்ட் இருக்குன்னா இங்கே சிங்கிள் பாண்டு தான் இருக்குது. சிங்கிள் பாண்ட் மீன்ஸ் அல்கேன் குரூப். அல்கேன் குரூப் எண்ட் ஆஃப் த சஃபிக்ஸ் ANன்னு வரணும். அதனால் AN EC டெர்மினேட், ஜாயினிங் EC டெர்மினேட்டட். அப்போது எஸ்டர் குரூப். ஸோ RCOO R டேஷ். ஸோ மெத்தில்ன்றது ஒரு அல்கைல் குரூப், இந்த மெத்தில்ன்றது ஒரு அல்கைல் குரூப், COO தட் இஸ் ஏ எஸ்டர் குரூப். கரெக்டாக? ஹைட்ரலைஸ் பண்ண போகிறோம். எஸ்டர் தான் நம்ம ஹைட்ரலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இது பேர் மெத்தில் மெத்தனோயேட் ப்ளஸ் எக்ஸஸ் ஆஃப் இதுதான் ஏன்றதை நம்ம எடுத்துக்கிறோம். தட் இஸ் ஏ. இது ஒரு ரியாக்டன்ட் எடுத்துகிறோம். ஸோ அனதர் ரியாக்டன்ட் என்ன சார் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் H2O. இது ஒரு அனதர் ரியாக்டன்ட். அப்போ பின்னு சொன்னோம்ல, இதுதான் வந்து அனதர் ரியாக்டன்ட். வாட்டர் மாலிகுல் எடுத்துரும். இந்த வாட்டர் மாலிகுல் எடுக்கும்போது ஈஸிலி ரியாக்ட் வித் வாட்டர் மாலிகுல் அடிச்சு நியூட்ரல் கண்டென்ட். வாட்டர் மாலிகுல்லாம் சொல்லலாம் அப்படின்னா நியூட்ரல் கண்டென்ட் சொல்லலாம். அப்போ வாட்டரில் என்ன பிரியும்னா H+ தனியாகவும் OH-. வாட்டர் எப்படி பிரிச்சுக்கலாம்னா கேட்டன்ஸ் H+ அண்ட் OH-. நம்ம 11th ஸ்டாண்டர்ட்லேயே பார்த்துருக்கோம். ப்ளஸ் இந்த லெசன் ஸ்டார்டிங்லேயே ஒன்று சொல்லியிருக்கேன். ஒரு ஆசிட் அண்ட் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹெர்னியஸ்ன்றதான் ஃபர்ஸ்ட் வந்து இதை டினோட் பண்ணார். ஒரு கிறிஸ்டலின் சால்ட் எடுத்து அது வாட்டரில் டிசால்வ் பண்ணும்போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா H+ அயன்ஸ் எல்லாமே ஆசிட் அனலைஸ் பண்ணார், OH- எல்லாமே பேஸ்ன்றதை அனலைஸ் பண்ணார்.
அதுக்காக தான் அவருக்கு வந்து 1903 ஸோ அவருக்கு வந்து நோபல் ப்ரைஸும் வந்து கொடுத்தாங்க. ஓகேவா, ரைட். அதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அப்போ வாட்டர் மாலிகுல் வந்து ஒரு நியூட்ரலாக இருக்கும், H+ அயான்ஸ். இந்த H+ ஈஸிலி ரியாக்ட் வித் என்ன CH அசிட்டேட்டில் போய் ரியாக்ஷன் நடக்குது. அசிட்டேட்டில் ரியாக்ஷன் நடக்கும்போது என்ன ப்ராடக்ட் வந்து CH3COOH அசிட்டேட் என்னவோ மாறுதுன்னா ஆசிட்டாக மாறுது. ஸோ இது என்ன ஆசிட் அப்படின்னா அசிட்டிக் ஆசிட். காமன் நேம் என்ன சொல்லலாம், அசிட்டிக் ஆசிட். ஸோ இதை நம்ம IUPAC நேம் சொல்லும் போது என்ன சார் சொல்லலாம்? ஸோ IUPAC நேம் சொல்லும் போது நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் பாருங்கள், 1 2 கார்பன் பிரசன்ட் மீன்ஸ் ஈத் ஆசிட். ஸோ சிங்கிள் பாண்ட் இருக்குது, பாண்டே இல்லைன்னா இந்த இடத்துல சிங்கிள் பாண்ட் இருக்கணும். சிங்கிள் பாண்ட் மீன்ஸ் அல்கேன் குரூப். அல்கேன் குரூப்னா எண்ட் ஆஃப் த சஃபிக்ஸ் ANE. அப்போது ANE டெர்மினேட் இ மென்ஷன் பண்ணதால ஆசிட் வந்து என்ன பண்ணணும், எண்ட் ஆஃப் த சவுண்ட் OIC ஹாய், எத்தனோயிக் ஆசிட். ஸோ IUPACனா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், இன்டர்நேஷ்னல் யூனியன் பியூர் அண்ட் அப்ளைடு கெமிஸ்ட்ரி, ரைட். இப்போ பேலன்ஸ் என்ன சார் இருக்குது, இந்த இடத்துல CH3 இருக்குது, இந்த OH இருக்குது. ஸோ இதுக்குள்ளே ரியாக்ஷன் நடந்து என்ன ஃபார்ம் ஆகும்னா ஈஸியாக ஸோ ஒரு ஆசிட் ஃபார்ம் பண்ணிச்சு, CH3OH. இந்த மாதிரி ஒரு ப்ராடக்டை வந்து ஃபார்ம் பண்ணுது. ஸோ இந்த பேர் என்ன சார் சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், ஸோ இந்த நேம் என்ன சொல்லலாம் அப்படின்னா மெத்தனால். ஸோ இது பேர் வந்து மெத்தில் காமன் நேம் மீன்ஸ் மெத்தில் ஆல்கஹால். காமன் நேம் என்ன சொல்லலாம், மெத்தில் ஆல்கஹால் சொல்லலாம். ஸோ நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் எவ்வளோ ப்ரெசென்ட் ஆகிருக்கு, ஒரு ஒன்லி 1 கார்பன் ப்ரெசென்ட். ஒன்லி ஒரே ஒரு கார்பன் மட்டும் ப்ரெசென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா சொல்லலாம் மீத்னு சொல்லலாம். ஒரு சிங்கிள் பாண்ட் இருக்குது, AN எதுவுமே இல்லைனா ஒரு பாண்ட் இருக்குன்னு அர்த்தம். சிங்கிள் பாண்ட் இருக்குது. ஆல்கஹால் வந்து எண்ட் ஆஃப் த சவுண்ட் என்ன பண்ணணும், OL ஆல். ஸோ மெத்தனால் இஸ் கரெக்ட் நேம். கிளியரா, ரைட். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸ் தான் சொல்கிறோம். இப்போ என்ன அப்படின்னா இது என்ன சொல்யூஷன் இருக்குது அப்படின்னா இது வந்து அக்யூஎஸ். வாட் யூ மீன் பை அக்யூஎஸ், வாட்டர் டிசால்வ் த சப்ஸ்டன்ஸ். வாட்டரில் கரையக்கூடிய அந்த சப்ஸ்டன்ஸ் வாட்டர் ஆக்ட் சால்வன்ட் சொல்லுவோம். வாட்டரில் கரையக்கூடியது தான் நம்ம அக்யூஎஸ் சொல்யூஷன் சொல்லுவோம். ஸோ இது வந்து ஆல்ரெடி லிக்யூட், வாட்டர் இது ஆல்ரெடி லிக்யூடில் இருக்கும். ஸோ இது என்ன சார் இருக்குது அப்படின்னா அக்யூஸில், இது லிக்யூடில். கிளியரா, ஸோ ரைட், ரெண்டுமே அக்யூஸ் தான் இருக்கும். சாரி, இதுவும் அக்யூஸில் இருக்குது, டிசால்வ் பண்ணது. அப்போ அக்யூஸ் சொல்யூஷன் சொன்னால் வாட்டரால் சொல்லிட், வாட்டரில் கரையக்கூடிய அந்த சப்ஸ்டன்ஸ் தான் வந்து சொல்லியிருக்கோம். நம்ம 10th ஸ்டாண்டர்ட்லேயும் படிச்சிருப்போம், 11th படிச்சிருப்போம். இப்போ வாட்டரில் டிசால்வ் ஆகக்கூடிய சப்ஸ்டன்ஸ் வாட்டர் ஆக்ட் சால்வன்ட் அப்படின்னு சொல்லலாம். ரைட், அக்யூஎஸ். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அக்யூஸாக இருக்கும். கிளியரா, ரைட். இப்போ என்ன அப்படின்னா இதில் இந்த ரியாக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த அவுட் ஆஃப் த லார்ஜ் எக்ஸஸ் ஆஃப் வாட்டர். இப்போ இதில் வந்து எக்ஸஸ் ஆஃப் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த அக்யூஸ் சொல்யூஷன் மெத்தில் அசிட்டேட்டில் எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் மாலிகுல் வந்து எக்ஸஸாக ஆட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இதோட இம்பார்ட்டன்ஸ் சொன்னால் இதில் சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் டூரிங் த ஹைட்ராலிசிஸ். இதில் சார்ஜஸ் என்ன இருக்கும், இவ்வளோ தான் நம்ம இது பண்ணாலும் வாட்டரில் இருக்க ரெண்டே சார்ஜஸ் தான். ஒன்று என்ன இருக்கும், H+ இருக்கும், அனதர் ஒன் OH- இருக்கும். ஓகேவா, அப்போ இதில் நோ சிக்னிஃபிகன்ட் சார்ஜஸ் இந்த கான்சன்ட்ரேஷன். அப்போ இதில் வந்து இது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்க போகிறதில்ல. ஏன்னா இவ்வளோ தான் நம்ம வாட்டரை அடிஷ்னலாக ஆட் பண்ணணும், அதனுடைய பவர் என்ன இருக்கும், ஒன்று H+ அயன்ஸ் இருக்கும், அனதர் ஒன் OH- இருக்கும். அப்போ இதில் தான் டூரிங் த ஹைட்ராலிசிஸ் அப்போ என்னன்னா இந்த மெத்தில் அசிட்டேட்டில் எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் மாலிகுல் போடுறோம். நம்ம ஃபர்ஸ்ட்லேயே ஒரு டெஃபினேஷன் பார்த்ததில்ல, ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனில் டேக்கிங் 1 ரியாக்டன்ட் வந்து எக்ஸஸாக இருக்கும். அப்போ 1 ரியாக்டன்ட் வந்து எக்ஸஸாக இருக்கும்போது செகண்ட் ஆர்டர் என்னவா மாறுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்டராக மாறுது. அந்த ஃபர்ஸ்ட் ஆர்டராக சேஞ்ச் ஆகுறது தான் சீடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். செகண்ட் ஆர்டராக இருந்தாலும் உடனே ஃபர்ஸ்ட் ஆர்டராக மாறுது. ஸோ அதனால தான் இது வந்து சீடோன்றோம். அதுவே சீடோ மீன்ஸ் போலி வகையானது அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, உண்மை இல்லாதது அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட், நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஸோ இந்த ரியாக்ஷன் நம்ம நெக்ஸ்ட் போகும்போது இதனுடைய ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் மாலிகுல் சொல்லும் போது இதனுடைய ரேட் எப்படி சார் எழுதலாம், ரேட் ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட். ஸோ அப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் எது சார் எதுலாம்னு சொன்னால் இதுதான் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட். எது கான்சன்ட்ரேஷன் ரியாக்டன்ட் வரும் பாருங்க, ப்ராடக்ட். சரியா, இது ரியாக்டன்ட் தான் சொல்லுவோம். கான்சன்ட்ரேஷன் ரியாக்ஷன் பாருங்க, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் CH3COOCH3. சரியா, ஸோ அதை சொல்லலாம். நெக்ஸ்ட் என்ன ரியாக்ஷன் சொல்லலாம் அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்ஷன் சொல்லும் போது CH3COOCH3 இதை ஒன்று சொல்லலாம். அசிட்டேட் மெத்தில் அசிட்டேட்டை வந்து நம்ம சொல்கிறோம். அகைன் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த வாட்டர் மாலிகுல் தட் இஸ் நியூட்ரல். வாட்டர் மாலிகுல் என்ன சொல்கிறோம் அப்படின்னா நியூட்ரல் சொல்லுவோம், தட் இஸ் லிக்யூட் ஸ்டேட்.
ரேட் அப்படின்னு சொன்னால் சேஞ்ச் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. இப்போ கே இஸ் த ரேட் கான்ஸ்டன்ட். கே மீன்ஸ் ரேட் கான்ஸ்டன்ட் சொல்லலாம். கிளியரா? நீ டவுட்? ரைட். நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ இதுலேருந்து எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் மாலிகுல் நம்ம சொன்னோம். ஸோ இதில் கான்சன்ட்ரேஷன் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிமைன்ஸ் ஆல்மோஸ்ட் எவ்வளோ வாட்டர் போட்டாலும் வாட்டர் வந்து கான்ஸ்டன்ட்டாக தான் இருக்கு போகுது இடத்துல. சரியா? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வாட்டர் ரிமைன்ஸ் ஆல்மோஸ்ட் கான்ஸ்டன்ட். ஸோ இந்த லைன் எழுதணும். சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அந்த ரியாக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் மாலிகுல் கண்டென்ட் நம்ம எவ்வளோ தான் எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் கூட அப்போது கான்ஸ்டன்ட் சொல்லும் போது என்ன சொல்லிடலாம்? கே ஈக்குவல் டு H2O. ஸோ இந்த வாட்டர் மாலிகுல் வந்து கே ஈக்குவல் டு H2Oன்னு சொன்னால் இதை வந்து K1 அப்படின்றத எழுதலாம். K1ன்னா அது ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், ஃபஸ்ட் ஆர்டர் அப்படின்றது. ஏன்னா அது பவருக்கு மேலே இருந்தது அப்படின்னா அது ஃபஸ்ட் ஆர்டர் சொல்லுவோம். தட் இஸ் ஆல்மோஸ்ட் அபோவ் த ஈக்குவேஷன். இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதலாம்? இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல, இந்த ஈக்குவேஷன் நம்பர் இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த கான்சன்ட்ரேஷன் இந்த கேவும் இந்த H2Oவும் சேர்ந்தா இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அது என்ன இதெல்லாம் K1 அப்படின்றத எழுதலாம். K1 கான்சன்ட்ரேஷன் K1 எழுதுறோம் அப்படின்னா அப்படி எழுதலாம். ரேட் ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் இப்போ KH2O எப்படி இதெல்லாம் K1 concentration of CH3 COO CH3. கிளியரா? அப்போ KH2O இந்த கேவும் இந்த H2Oவும் கான்ஸ்டண்ட்டாக எடுக்கும்போது அதை எதை எப்படிலாம் K1 எழுதலாம். அப்போ அந்த ஈக்குவேஷன் நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். ரேட் அப்படியே எழுதிட்டேன். கே இந்த H2O K1 எழுதலாம். பேலன்ஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த அசிடேட் மெத்தில் அசிடேட். ஸோ எழுதிருக்கேன். இந்த ஆர்டர் தான் என்ன ஆர்டர்னு சொல்கிறாங்க அப்படின்னா சீடோ ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். சீடோ ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். இது எதாவது ஃபாலோ பண்ணுதுன்னா ஃபஸ்ட் ஆர்டர் தான் சார் ஃபாலோ பண்ணுது. கடைசியாக எழுதணும். த ஃபாலோஸ் ஆர்டர் இஸ் ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஏதாவது டவுட் இருக்கா பாரு. இதுதான் வந்து சீடோ ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்ஸ். ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேன் அதுக்கான டெஃபினிஷன். 2 ரியாக்டன்ட் இருக்குது. 2 ரியாக்டன்ட்லேருந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒன்று அக்யூஸ் சொல்யூஷனாக இருக்குது, ஒன்று லிக்யூடில் இருக்குது. ஸோ இந்த லிக்யூடில் இருக்கும்போது என்னென்னா இது என்ன ஆர்டரில் இருக்குன்னா செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் இருக்குது. இந்த செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ ஏதாவது ஒரு கண்டென்ட் என்ன ஆகுது அப்படின்னா கண்டென்ட் வந்து எக்ஸ்ட்ரா ஆகுது. என்னன்னா இதனுடைய வாட்டருடைய லெவல் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் ஆகுது. இது எக்ஸஸ் ஆகும்போது இதனுடைய கான்சன்ட்ரேஷன் வேறு, இதனுடைய கான்சன்ட்ரேஷன் வேறு. சரி, டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷன் இருக்குது. போத்தார் ரெண்டுமே வேறு வேறு இருக்கும்போது ஸோ கண்டிப்பாக இதனுடைய சைமல்டேனியஸ்லி இதனுடைய மெஷர்மெண்ட் லெவலும் வேறு, இதனுடைய மெஷர்மெண்ட் லெவலும் நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கிளியரா? ரைட். அப்படி ஃபாலோ பண்ணும்போது இதோட முக்கியத்துவம் வாய்ந்தது இம்பார்ட்டண்ட்டாக என்ன இருக்குது அப்படின்னா ஸோ அக்யூஸ் சொல்யூஷனில் வாட்டரில் வந்து எவ்வளோ தான் வாட்டர் நம்ம எக்ஸஸாக ஆட் பண்ண வாட்டரில் வந்து நியூட்ரல் சொல்லும்போது H + அயன்ஸும் OH- எக்ஸஸாக சேஞ்சஸ் ஆக போகிறது கிடையாது. அதனால் எக்ஸஸாக ஆட் பண்ணும்போது நமக்கு இது மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை வந்து ஃபார்ம் பண்ணுது. இது தட் இஸ் எஸ்டர். ஸோ எஸ்டர்னு சொன்னாவே என்ன சார் இருக்கும் அப்படின்னா ஃப்ரூட்டி சுமல் இருக்கும், இல்லை அப்படின்னா ஸ்வீட் சுமல் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகேவா? இப்போ மெத்தில் அசிட்டேட் கூட வாட்டர் மாலிகுல் ரியாக்ட் பண்ணால் அசிட்டிக் ஆசிட் ஆர் எத்தனோயிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது ப்ளஸ் மெத்தில் ஆல்கஹால் ஆர் மெத்தனால். ஸோ இது காமன் நேம் அண்ட் ஐயூபிஎஸ் நேம். ஸோ இதில் வந்து ரேட் அப்படின்னு சொன்னால் ரேட்டுக்கான ஃபார்முலா என்ன சொல்கிறோம் அப்படின்னா கே த கான்ஸ்டன்ட், ரேட் கான்ஸ்டன்ட் சொல்லலாம், அதுலேயே ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். ஓகே. அப்போ சேஞ்ச் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட். ரியாக்டன்ட் என்ன இருக்குது? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட். சரியா? சேஞ்சுன்னு சொல்ல வேணாம், டெல் யூஸ் பண்ணல. கான்சன்ட்ரேட் ஆஃப் த ரியாக்டன்ட் என்ன இருக்குன்னா அசிட்டேட், மெத்தில் அசிட்டேட் இருக்குது. ஸோ மெத்தில் அசிட்டேட் அகைன் ப்ளஸ் என்ன இருக்குன்னா H2O. ஸோ இதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்போ இதில் இருந்து கான்ஸ்டன்ட் வேல்யூவாக என்ன இருக்குது சார் அப்படின்னா வாட்டர் மாலிகுல் நம்ம எக்ஸஸாக வந்து என்ன யூஸ் பண்ணிகிட்டே இருக்குன்னா அடிஷ்னலாக வாட்டர் மாலிகுல் தான் எக்ஸஸாக ஆட் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ வாட்டர் மாலிகுல் எக்ஸஸாக ஆட் பண்ண ஸோ இதோடைய கான்ஸ்டன்ட் வேல்யூவாக தான் வாட்டர் இருக்குது. அப்போ ஒரு ரியாக்ட் வந்து எக்ஸஸ் ஆகுதுல்ல, அப்போ இந்த செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் என்னவா மாறுதுன்னா ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் மாறுது இந்த வாட்டர் தான். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அது KH2O கான்ஸ்டன்ட் என்ன ஆகுதுன்னா K1 அப்படின்னு எழுதுறோம். இப்போ இந்த கேவும் இந்த H2Oவும் சேர்த்து K1 எழுதும்போது இந்த வேல்யூ எடுத்துமே நான் இதில் சப்ஸ்டிட் பண்ணுறேன். சப்ஸ்டிட் பண்ணும்போது KH2O வந்து K1 எழுதிட்டேன். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த மெத்தில் அசிட்டேட் ரேட் ஈக்குவல் டு K1 கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த மெத்தில் அசிட்டேட். அப்போ இது எதை சார் ஃபாலோ தட் திஸ் ஃபாலோ த ரியாக்ஷன் இஸ் ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். சரியா? ரைட். ஏதாவது டவுட் இருக்கா? ரைட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க.
நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இன்டகிரேட் த ரேட் லா ஆஃப் த ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். ஸோ ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் என்ன சார்? ஸோ ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் என்ன சார்? நம்ம நேற்று பார்த்தல ரியாக்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்ட் ஆன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட். ஒரு ரியாக்டன்ட் வந்து ஒரு ரியாக்ஷன் இருக்குன்னா அது அந்த ரியாக்ஷன் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா ரியாக்டன்ட் தான் பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம். த வைட் ரேஞ்ச் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் இஸ் கால், அதாவது எதுவுமே இல்லாமல் வைட் ரேஞ்சாக இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி ஒரு கான்சன்ட்ரேஷன் இருந்தது அப்படின்னா அதுதான் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். இப்போ நேற்று நம்ம பார்க்கணும் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் பவரில் வந்து பார்த்தீங்கன்னா 1 இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் சொன்னோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரியாக்டன்ட் வந்து என்ன இருக்குன்னா ஓவர் த வைட் ரேஞ்ச் ஆஃப் த கான்சன்ட்ரேஷன், சுத்தமாக எதுவுமே அந்த ரியாக்டன்ட்ல எதுவுமே இல்லாமல் இருந்தது அப்படின்னா அது ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். இப்போ ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன்னா என்ன சார்? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சார் என்ன சார் பார்க்கலாம். இந்த ஆர்டர் ரியாக்ஷனை வந்து ஃபாலோ பண்ணும்போது ஹைப்போதெட்டிக்கல் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் நம்ம சொல்லலாம். ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் கேட்டாலும் சரி, இல்லை அப்படின்னா ஹைப்போதெட்டிக்கல் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் கேட்டாலும் சரி, இதுதான் எழுதணும். இப்போ என்ன சார்? ஏ gives ப்ராடக்ட். ஏன்றது என்ன அப்படின்னா நம்மளுக்கு தெரியும். ஏ மீன்ஸ் என்ன சொல்லலாம் அப்படின்னா ரியாக்டன் சொல்லுவோம். ஏ வந்து ரியாக்டன் வில் கிவ்ஸ் ப்ராடக்ட். அப்போ இதில் வந்து ரேட் என்ன சார் எழுதலாம் அப்படின்னு சொன்னால் வாட் இஸ் மீன் ரேட்? ரேட்டுன்னு சொன்னாவே என்ன ஃபார்முலா என்ன? மைனஸ் டெல் சேஞ்ச் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன் டிவைட் பை என்ன சொல்லலாம்? சேஞ்ச் த டைம், தட் இஸ் த ரேட். சரியா? அப்போ ரேட் அப்படின்னா இப்போ இங்கே வாட் இஸ் த ரியாக்டன்? ரியாக்டன் என்ன இருக்குது? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஏ தான் வந்து நம்ம ரியாக்டன் சொல்கிறோம். கே கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன். சரியா? அப்போ இது என்ன சொல்லணும்? வைட் ரேஞ்ச் அப்படின்னு சொன்னால் இதோட பவர் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் தானே. அப்போ இதனுடைய பவர் என்ன சொல்லலாம் அப்படின்னா 0 அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த பவர் எப்பவுமே வந்து ஞாபகம் வச்சுங்க, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ பவர் 0ன்னு சொன்னால் இதோட வேல்யூ 1. ஸோ உங்களுக்கு எப்பவுமே இதை மைண்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் சொல்லும் போது இது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ 0, அது வைட் ரேஞ்சாக இருந்தது அப்படின்னா அதுக்கு வேல்யூஸ் என்ன பண்ணணும்? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வேல்யூ பவர் வந்து 0 வந்தால் வேல்யூ 1 அப்படின்றத நோட் பண்ணிக்கணும். நோட் போட்டு ரைட். நெக்ஸ்ட் என்ன, இந்த 1ன்ற வேல்யூவை நம்ம இதை சப்ஸ்டிட்யூட். ரேட் என்ன ஃபார்முலா சொல்லியிருக்கோம்? மைனஸ் சேஞ்ச் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன். ரேட்டுக்கு என்ன ஃபார்முலா? மைனஸ் சேஞ்ச் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன் சேஞ்ச் த டைம். இப்போ நீங்கள் எதை பேர் சொன்னால் அந்த டைமை பேஸ் பண்ணியிருக்கோம். இது ஈக்குவல் டு இது என்ன கேவா? கே. இதோட வேல்யூ என்ன சொன்னோம்? ஏ பவர் 0 வந்தால் அது வேல்யூ 1 அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கோம். ரைட். நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனில் பார்த்த மாதிரி தான் மறுபடியும் இங்கே மென்ஷன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இது 1 இருக்குல்ல, இப்போ மைனஸ் டி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் ஏ. சரியா? அந்த கே இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துரு. கே அங்கேயே இருக்கும், அந்த பக்கமே இருக்கும். கே அப்படியே இருக்கும். மைனஸ் டிஏ மைனஸ் டி அப்படி இருக்கும். இந்த டி அந்த பக்கம் தான் போயிடும். கே டி டி 1 கூட மல்டிபிள் பண்ணால் தானே வரும். 1 × டிடி டிடி தான் வரும். கிளியரா? ரைட். இப்போ இதுக்கான லிமிட் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. லிமிட் நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனில் பார்த்தோம்ல, அதே தான் இங்கேயும் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இன்டெகிரேட்டுக்கு வந்து லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 0. சரியா? லிமிட்ஸ் வந்து ஏ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ நாட்டுக்கும் அட் 0 டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்றதை கொடுத்துருக்காங்க. சரியா? சம் லேட்டர் டைம் டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் இன்டெகிரேஷன் வேல்யூ நம்ம ஃபாலோ பண்ணும்போது சிம்பிள் நெகட்டிவ் இன்டெகிரேட். இப்போ எதனுடைய வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ நாட், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ நாட், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ, இதனுடைய வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே போல் இதனுடைய வேல்யூ என்னென்னா நெகட்டிவ் சிம்பிள் இங்கே இன்டெகிரேட் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா டி, ஏன்னா அதில் முன்னாடி இங்கே போடக்கூடாதுன்றதை மென்ஷன் பண்ணுறேன். டி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் ஈக்குவல் டு, ஸோ என்ன இருக்குது அப்படின்னா கே. ஓகே, இன்டெகிரேட். ஸோ இன்டெகிரேட் வேல்யூ இனிஷியல் வேல்யூ என்ன இருக்கும்? 0. ஸோ டி ஃபஸ்ட் டைம் அப்படி டிக்கு வந்து 1ன்னு நம்ம சொல்லியிருக்கோம். 0 to 1 அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணுறேன். கிளியரா? அப்போ இங்கே என்ன இருக்குது? டி டி. ஸோ இதுதான். ஸோ இதை நீ முதல்ல மென்ஷன் பண்ண லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே சேம் தான். ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கும் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனுக்கும் லிமிட் வந்து சேம் தான். கரெக்டா? ரைட். நெக்ஸ்ட் என்னன்னா இதை இன்டெகிரேட் பண்ணுறோம். இன்டெகிரேட் பண்ணால் டிஏவை நம்ம இன்டெகிரேட் பண்ணனா வரும் பாருங்க. ஓப்பன் ப்ராக்கெட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ. நம்ம டிஏவை நம்ம இன்டெகிரேட் பண்ணால் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏன்றது வரும். இந்த மைனஸ் சிம்பிள் அப்படியே எடுத்து போட்டுக்கிறேன். க்ளோஸ். லிமிட் என்ன இருக்கு பாரு? ஏ நாட்
கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ நாட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ ஈக்குவல். ஸோ இதை நம்ம இன்டெகிரேட் பண்ணுறோம்னு வச்சுக்கேன், டிடி இன்டெகிரேட் பண்ண நம்ம டி கே அப்படியே இருக்க போது டி 0 1. கிளியரா? ரைட். நெக்ஸ்ட் என்னன்னா இதோட வேல்யூஸ் இதில் சப்ஸ்டிட் பண்ணணும். சப்ஸ்டிட் பண்ணா ஏக்கு சப்ஸ்டிட் பண்ணால் மைனஸ் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா வரும் ஏ நாட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ மைனஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ நாட். சரி, ஃபஸ்ட்டு ஏ நாட் சப்ஸ்டிட் பண்ணலாம். சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஏ நாட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ நாட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ ஈக்குவல் டு இந்த டீக்கு ஒன்று கே டி. டீக்கு ஒன்று போனால் 0 வரப்போகுது, இந்த மாதிரி வரப்போகுது 0 இப்படி வரும். ஸோ அது போடும்போது நெக்ஸ்ட் என்னன்னா இந்த மாதிரி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ நாட் ஏ ஈக்குவல் டு கே டி. கிளியரா? ஸோ லிமிட்டை வந்து நீ சப்ஸ்டிட் பண்ணும்போது கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இது ஈஸி. ஸோ இதில் லிமிட் பண்ணும்போது நான் மைனஸ் எல்லாம் மல்டிபிள் பண்ணாதான் எனக்கு இந்த இடத்துல வரும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணும்போது இதுக்கு வர என்ன வரும்னா ஏ நாட் பண்ணால் மைனஸ் ஏன்னு வரும். மைனஸும் ப்ளஸ் ஆகிடும், அதனால் ப்ளஸ் ஏ நாட். ஸோ அகைன் போடும்போது ஏ வரும்போது மைனஸ் ஏ. ஸோ இது இன்டெகிரேட் பண்ணும்போது கேடி 0ன்னு வரும். ஸோ 0 கே 0 தான், அப்போ கேடி வரும். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா ப்ரொபோஷனலிட்டி கான்ஸ்டன்ட் தான் வேணும், கே வேணும். அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா கே அந்த பக்கம் வச்சு டைம் இந்த பக்கம் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A naught minus concentration of A equal to K divided by T. ஓகேவா? ஸோ நமக்கு இப்போ என்னன்னா இந்த equal to K இங்கே நேராக equal to K. ஸோ இப்போ என்ன அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும். ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்முலா என்ன சொல்லலாம்? y equal to mx plus c. ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும் y equal to mx plus c என்று தெரியும். ஈக்குவேஷன் நம்பர் 2 இதை எடுத்துக்கலாம். ஈக்குவேஷன் நம்பர் 2 இதை எடுத்துக்க a நாட் மைனஸ் a ஈக்குவல் டு கேடின்றதை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ இந்த வேல்யூவை இதில் சப்ஸ்டிட் பண்ணிப்பார். ஸோ இந்த வேல்யூ y ஈக்குவல் டு mx plus cன்றதை நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும்னு வச்சுக்கேன். இப்போ y ஈக்குவல் டு ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்முலா என்ன? h y equal to mx plus c. அப்போ y equal to mx plus c ன்னு சொல்லும்போது இப்போ இந்த ஆர்டரில் எழுதும்போது இது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ தான் வந்து ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? அப்போது மைனஸ் கேடி ப்ளஸ் என்ன எடுக்கலாம்? மைனஸ் கேடி ப்ளஸ் எம்எக்ஸ். இந்த ஃபார்முலா கன்சிடர் பண்ணுங்க. இதை பண்ணும்போது என்ன கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ எழுதலாம். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ மைனஸ் கேடி. ஸோ அப்புறம் நெக்ஸ்ட் என்ன இருக்கு பாரு, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ நாட் ப்ளஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ நாட். ஓகேவா? ஸோ இது என்ன ஆர்டரில் இருக்குன்னா ஒய் ஈக்குவல் டு சி, இதுதான் கான்சன்ட்ரேஷன் வேல்யூ இல்லை சி, ப்ளஸ் இது வந்து எம்எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஆர்டரில் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இது எந்த ஆர்டரில் இருக்குது பாருங்கள். இந்த இந்த ஒரு பிளாட் ஒன்று கொடுத்துருக்காங்க அவங்களோட புக்கில் பாருங்கள். ஸோ இதை வந்து டைமை வந்து கீழே எடுத்துக்க. ஸோ இதை கிராஃபிக்கல் வேல்யூ போடும்போது ஸோ இதை வந்து டைம்னு எடுத்துக்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய கான்சன்ட்ரேஷன், ஸோ என்ன கான்சன்ட்ரேஷன் இருக்குது ரியாக்டன்ட் எடுத்தால் இதுதானே எடுத்தோம் ஸ்ட்ரெயிட் லைன் ஒய். ஸோ இது ஒய்ன்னு எடுத்துக்கிறோம், இதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். எக்ஸை வந்து டைமில் எடுத்துக்கிறோம். ஸோ ஒய் தானே நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா ஏன்னு தெரியும். ஸோ இதுக்கான பிளாட் போடும்போது டைம் லைனில் போடும்போது என்னென்னா 0.50. ஸோ 0லேருந்து ஆரம்பிங்க. 0.1 0.2 0.3 போட்டால் உங்களுக்கு ஸ்லோப் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் வரும். அப்போ இதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்முலா ஸ்லோப்போட வேல்யூஸ் என்ன இருக்குன்னா கேவுடைய வேல்யூ. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு கேவுடைய வேல்யூ என்ன இருக்குது? மைனஸ். இதில் இருக்க நெகட்டிவ் சிம்பிள். கிளியர்? அப்போ இந்த இடத்துல கேவுடைய வேல்யூ என்ன இருக்குது அப்படின்னா நெகட்டிவ்ல இருக்குது. ஒய் இஸ் இன்டர்செப்ட் ஆஃப் ஏ நாட். ஒய்யுடைய இன்டர்செப்ட் என்ன இருக்கும்? ஒய்யுடைய இன்டர்செப்ட் என்ன இருக்கும் அப்படின்னா ஏ நாட்டாக இருக்கும். கிளியரா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன்.
ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா இந்த ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனில் ஏ வில் கிவ்ஸ் ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட்டில் ரேட் என்ன எழுதுறோம் அப்படின்னா ரேட் என்ன அப்படின்னா கே ஏ. இப்போ ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னா அதனுடைய பவர் என்ன வரணும், வைட் ரேஞ்சாக இருக்குது. இப்போ வைட் ரேஞ்சு கான்சன்ட்ரேஷனாக இருந்ததுன்னா ஆர்டராக இருந்தது அப்படின்னா கான்சன்ட்ரேஷனில் ஆர்டராக இருந்தது அப்படின்னா இந்த கான்சன்ட்ரேஷனுக்கு ஆர்டர் வந்து ஜீரோவாக இருக்குது அப்படின்னா அதனுடைய வேல்யூ வந்து ஒன்றுன்னு நம்ம மென்ஷன் பண்ணணும். இப்போ ஒன்றுன்னு சொல்லும் போது ரேட்டுக்கான ஃபார்முலா என்ன, ரேட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரேட்டுக்கு இருக்குல்ல, இந்த ரேட் அப்படியே எடுத்து எழுதிட்டு இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். இந்த வேல்யூ எடுத்துன்னு போயிட்டு ஈக்குவேஷன் நம்பர் 1 கூட வச்சுக்க, இந்த வேல்யூ எடுத்துன்னு போயிட்டு நான் இதில் சப்ஸ்டிட் பண்ணுறேன். சப்ஸ்டிட் பண்ண ரேட்னா இது இதெல்லாம் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் பை சேஞ்ச் த டைம் ஈக்குவல் டு கே. A1 வேல்யூ என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா A0 வேல்யூ 1ன்னு சொல்லியிருக்கோம். அப்போ கே 1ன்னு சொல்லியாச்சு. வாட் இஸ் த கே? கே இஸ் த ரேட் கான்ஸ்டன்ட் ஆர் ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் சொல்லலாம். மைனஸ் டி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ. ஸோ நான் டிடியை அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன். கே டிடின்னு வந்து ஸோ இன்டெகிரேட் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி இன்டெகிரேட் வேல்யூ வந்து சப்ஸ்டிட் பண்ணும்போது ஏ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ நாட் அண்ட் ஏ லிமிட் கொடுத்துருக்காங்க. அதே போல் இனிஷியல் வித் 0 டி டைம் சொல்கிறோம் லேட்டர்னு சொன்னால் இப்போ 1ன்றது யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் ஆர்டரில் நம்ம யூஸ் பண்ணோம் சரியா. அப்போ அதோட இதை வந்து இன்டெகிரேட் பண்ணும்போது ஸோ இது என்ன வரும் அப்படின்னா இந்த மாதிரி ஏ இதுக்கு நம்ம வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும். டிஏவை நம்ம இன்டெகிரேட் பண்ண ஏன்னு வரும். ஸோ அதே போல் டிடியை இன்டெகிரேட் பண்ண டீன்னு வரும். ஸோ அதன் வேல்யூ லிமிட்டுக்கான வேல்யூ வந்து சப்ஸ்டிட் பண்ணும்போது இது சரியா. ஸோ அந்த நெகட்டிவ் சிம்பிள்ஸ் என்ன வருது, நம்ம லிமிட் வந்து சப்ஸ்டிட் பண்ண ஈஸி. இது கூட மல்டிபிள் பண்ணணும். இது சப்ஸ்டிட் ஏங்கிறத ஏ நாட் போடுறோம், அகைன் ஏங்கிற இடத்துல ஏ போடுறோம். ஸோ அது ஏ என்ற வேல்யூ போடும்போது இது சிம்பிள்ஸ் மாறும். ஸோ என்ன அப்படின்னா இந்த ஏ நாட் போடும்போது ஏ நாட் வரும், மைனஸ் ஏ நாட் இருக்கும்போது அகைன் வரும்போது மைனஸ் மைனஸ் இந்த இடத்துல வரும்போது ப்ளஸ் வரப்போகுது. ஸோ அதனால் இது லிமிட் வந்து நம்ம ஃபஸ்ட் ஆர்டர்லேயே நம்ம பார்த்தோம். ஸோ அது லிமிட் ஈஸியாக இது பண்ணலாம். இந்த இடத்துலையும் பாரு டீக்கு வேல்யூ 1 சப்ஸ்டிட் பண்ணால் கே டீக்கு வேல்யூ 1 சப்ஸ்டிட் பண்ணால் டி தான் வரப்போகுது. அது டீக்கு வேல்யூ 0னா 0 வரப்போகுது. அப்போ இதுலேருந்து கேல மல்டிபிள் கே இன்ட்டு டி டி கே டின்னு வரும். கே இன்ட்டு 0 0 ஆகிடும். ஓகேவா. இந்த இன்டெகிரேஷன் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து லிமிட் சப்மிட் பண்ணுறது. இப்போ டிஏவே இல்லை இன்டெகிரேட் பண்ணால் ஏ வரும்ன்ற வேல்யூ உனக்கு கன்ஃபார்மாக தெரியணும். ஓகேவா. லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஃபைனல் டு இனிஷியல் டு ஃபைனல் அப்படிங்கும்போது ஃபைனல்லேருந்து இனிஷியல் வரும்போது மைனஸ் சிம்பிள் இடையில போடணுன்றதை உனக்கு இந்த இடத்துல தெரியணும் சரி. அப்போ வெளியில் இருக்கிற மைனஸ் எல்லாம் மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் வரும். அதான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன் நான். கிளியராக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், புரியும். ஸோ புரியல அப்படின்னா கேளுங்க. ஓகேவா. ரைட். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஏ நாட் மைனஸ் ஏ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ நாட் மைனஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ கேடி. ஓகேவா. ஸோ நமக்கு என்ன தெரியாதுன்னா ரேட் கான்ஸ்டன்ட் என்ன தெரியாது, என்ன ரேட்டு அப்படின்னு தெரியாது சரியா. அப்போ அந்த ஆர்டர் தெரியுதுன்னா என்ன பண்ணுவோம், டி அந்த டைம் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுறேன் சரியா. இப்போ டைம் எடுத்துகிட்டு வந்தால் கே அப்படின்றது நிற்கிது. நெக்ஸ்ட்டு இதோடைய ஃபார்முலா என்னென்னா ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்லோப் வரணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸ்லோப் அப்படின்னாவே நம்ம என்ன சொல்லுவோம், 2 பாயிண்ட்ஸ் இருந்தால் அப்படின்னா நம்ம ஈஸியாக 2 பாயிண்ட்ஸ் மிட் பாயிண்ட்ஸ் மாதிரி ஃபாலோ பண்ணுறோம்ல. ஸோ x1 y1 x2 y2 அந்த மாதிரி அந்த வேல்யூஸ் தெரிஞ்சால் தான் நம்மளால் வந்து ஸ்லோப் வந்து ஃபாலோ பண்ண முடியும். அப்போ இது ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்முலா வச்சு நம்ம ஸ்லோப் போடுறோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைனுக்கான ஃபார்முலானா y = mx + c அப்படின்ற ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது ஸோ இந்த இடத்துல வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2 இதை எடுத்துக்கிறோம். இது 2 எடுத்துக்கும் போது என்ன அப்படின்னா கான்ஸ்டன்ட் ஒய்யை வந்து இது இந்த மாதிரி ஒய்யை வந்து பார்த்தீங்கன்னா ஏன்றதை ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். எம்எக்ஸ் அப்படின்னா கேடி ப்ளஸ் ஏ நாட்ன்ற வேல்யூ வந்து சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா ஏ நாட் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்க்கு இன்டர்செப்டாக இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்கோம். கிராஃபிக்கல் வேல்யூ கொடுத்துருக்காங்க ஒரு பாருங்கள் சரியா. ஸோ அப்போ இந்த கிராஃபிக்கல் வேல்யூ பார்க்கும்போது இது என்னென்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏவாக இருக்கும், இது டைமாக இருக்கும். இது போட்டு பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா 2 விஷயம் இருக்குது, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏக்கும் ப்ளஸ் டைமுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்லோப் வந்து டயக்ராம் வந்து புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வச்சு போடலாம். ஸோ எந்த பாயிண்ட்ஸ் சார் வச்சு போடணும், ஸோ டேரெக்டாக அவங்க 2 பாயிண்ட்ஸ் வந்து ஷோ பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பாயிண்ட்ஸ் வச்சு நீ போட்ட அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்லோப் வந்து கரெக்டாக வரும். கீழே கொடுத்துருக்காங்க பிளாட்டில் கீழே ஏ மில்கி ப்ராடக்ட் கொடுத்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ 0.5 கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதோட வேல்யூ ரேட் கான்ஸ்டன்ட், அப்போ ரேட் கான்ஸ்டன்ட் வேல்யூ எப்படி நம்ம ஃபாலோ பண்ணலான்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்போ 1.5 × 10⁻⁻1 மோல் இன்வெர்ஸ் மினிட்ஸ் இன்வெர்ஸ். இதை யூனிட் ஏன் வருது அப்படின்னா 1 லிட்டரில் நம்ம அந்த டிஃப்ரெண்ட் பார்த்தோம்ல, அங்கே பார்க்கும்போது சொன்னோம் 1 லிட்டரில் நம்ம டிசால்வ் பண்ணும்போது அப்போ அதுதான் மோல் இன்வெர்ஸ் லிட்டர் இன்வெர்ஸ் மினிட்ஸ். தட் இஸ் டைம். ஒரு செகண்டை ஃபாலோ பண்ணுறது தான் டைம் இன்வெர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கிளியரா. ரைட். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்ன சார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ஃபோட்டோ கெமிக்கல் ரியாக்ஷன். வாட் இஸ் த ஃபோட்டோ கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னா ஹைட்ரஜன் ப்ளஸ் குளோரின். ஸோ ஹைட்ரஜன் ப்ளஸ் குளோரின் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கேஸஸ் ஸ்டேட். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, ஸோ அதே போல் தான் இப்போ ரெண்டுமே வந்து கேஸஸ் ஸ்டேட். ஹைட்ரஜனும் வந்து ஒரு கேஸஸ் ஸ்டேட்டில் இருக்குது, குளோரினும் ஒரு கேஸஸ் ஸ்டேட்டில் இருக்குது. இது ரெண்டுமே சேர்ந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஒரு கேஸஸ் ஃபார்ம் பண்ணுது.
நெக்ஸ்ட் வந்து டீகாம்போசிஷன் ரியாக்ஷன். இந்த டீகாம்போசிஷன் ரியாக்ஷன் சொன்னாவே ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா கம்ப்ளீட்டட் ரியாக்ஷன் வந்து ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணிச்சு, அதான் கம்ப்ளீட்லி ரியாக்ஷன். நெக்ஸ்ட் வந்து டீகாம்போஸ் ரியாக்ஷன். அப்போ N2O. ஸோ N2O என்ன ஆகுது அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு கேட்டலிஸ்ட் வந்து சர்ஃபேஸில் யூஸ் பண்ணுறாங்க. என்ன கேட்டலிஸ்ட் அப்படின்னா பிடி மீன்ஸ் பிளாட்டினம். ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் கேட்டலிஸ்ட்டை யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா N2O நைட்ரஸ் ஆக்சைடு என்ன ஆகுதுன்னா நைட்ரஜன் ஆக்சைடு என்ன ஆகுதுன்னா ஈஸியாக நைட்ரஜன் கேஸாகவும் ப்ளஸ் ஆக்சிஜன் கேஸாகவும் ஃபார்ம் பண்ணுது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அயனைசேஷன் ஆஃப் அசிட்டோன் சொல்லலாம். இதோட காமன் நேம் அசிட்டோன். ஸோ ஐயூபிஎஸ் நேம் சொல்லலாம் அப்படின்னா ப்ரோபோனோன் 2 ப்ரோபோனோன் சொல்லலாம். அசிட்டோனுக்கு இன்னொரு காமன் நேம்னு சொல்லலாம் அப்படின்னா டைமெத்தில் கீட்டோன். சரியா? ஸோ இதை நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஆல்ரெடி 2 எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். ஸோ CH3. ஸோ இதை தான் வந்து ஜென்ரல் நேம் வந்து அசிட்டோன் கொடுத்துருவாங்க. காமன் நேம் சொல்லலாம். எந்த பக்கம் மெத்தில் குரூப், இந்த பக்கம் மெத்தில் குரூப், அதனால் சொல்லலாம் டைமெத்தில் சொல்லலாம். டைமெத்தில். இது வந்து C11 சொன்னால் கீட்டோன் சொல்லலாம், கீட்டோன் குரூப். இது ஐயூபிஎஸ் நேம் சொல்லும் போது என்ன சொல்லலாம் அப்படின்னா 1 2 3 தர 3 கார்பன் ப்ரெசென்ட் இயர். இப்போ 3 கார்பன் ப்ரெசென்ட் மீன்ஸ் என்ன சொல்லலாம், ப்ரூப் சொல்லலாம். எல்லாமே சிங்கிள் பாண்ட் பொசிஷனில் இருக்குது. சிங்கிள் பாண்ட் என்ன சொல்லலாம், எண்ட் ஆஃப் த சஃபிக்ஸில் ANE இஸ் டெர்மினேட்டட். கீட்டோன் குரூப் அப்படின்னா ONE ப்ரோபோனோன். ஸோ ப்ரோபோனோன் இஸ் ஏ கரெக்ட் நேம். ஓகே. ஸோ இப்போ இந்த இன்னும் அக்யூரேட்டாக சொல்லணும் அப்படின்னா 1 2ல் இருக்குது அப்படின்னா சொல்லலாம் ப்ரோபேன் 2 சொன்னாலும் கரெக்ட், இல்லை 2 ப்ரோபோனோன் அப்படின்னு சொன்னாலும் கரெக்ட். கிளியரா? ரைட். நெக்ஸ்ட் என்னன்னா இந்த ப்ரோபோனோன் என்ன பண்ணுறோம்னா ஆசிட் மீடியமாக 0 ஆர்டர் ரியாக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு அயோடின். ஸோ அயோடின் நம்ம யூஸ் பண்ணுறோம். அயோடின் நம்ம என்ன ஹாலஜன் ஃபார்மில் இருக்குது H2 ஈஸியாக ரியாக்ட் பண்ணி என்ன ஆகுது அப்படின்னா ஸோ ஒரு 2 ஃபார்மேஷன் வந்து ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப்பில் இருக்க இது கூட வந்து அயோடின் வந்து ரியாக்ஷன் நடக்குது I2. ஸோ அயோடின் ரியாக்ஷன் நடக்கும்போது ஈஸியாக ஒரு ப்ராடக்டை வந்து ஃபார்ம் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன சார் ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா ஸோ மெத்திலும் இந்த அயோடினும் சேர்ந்து மெத்தில் அயோடைடாக ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இல்லை சார் இதில் ஹைட்ரஜன் நம்ம வந்து ஆல்டால் கண்டென்சேஷனில் பார்த்தோம்ல. ஸோ ஆல்டால் கண்டென்சேஷனில் பார்க்கும்போது என்ன சார் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆல்ஃபா பொசிஷனில் இருக்கிற கார்பனில் குரூப்பும் ஒரு மெத்தில் குரூப்பில் இருக்கிற ஆல்ஃபா பொசிஷனில் ஒரு ஹைட்ரஜனும் சேர்ந்து தான் ஒரு ப்ராடக்டை வந்து ஃபார்ம் பண்ணுது. அப்போ இந்த இடத்துல இருக்கும்போது என்ன சார் ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல ஒரு மெத்தில் குரூப் வந்து ஈஸியாக ரியாக்ட் பண்ணி HI அப்படின்ற ஒரு ப்ராடக்டை HIன்ற ஒரு ப்ராடக்ட் வெளில போயிடுச்சு அப்படின்னா அப்போ என்ன சார் அயோடின் CH2 CO CH3 ஒரு ப்ராடக்டை வந்து ஃபார்ம் பண்ணுது. CH2 CO CH3 ஒரு ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணுது. அப்போ இதோடைய ரேட் எப்படி சார் எதுலாம்னு சொன்னால் வாட் இஸ் த ரேட்? Rate equal to concentration of the reactant. Concentration of the CH3 CO CH3 பாண்டு போட முடியும். இதெல்லாம் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இது மாதிரி தான் பாண்ட்லாம் மென்ஷன் பண்ணணும். ப்ளஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் I2. கரெக்டா? அப்போது இந்த இடத்துல எழுதும் போது உனக்கு கரெக்டாக நீ என்ன பண்ண அப்படின்னா ரேட்டுன்னு சொன்னால் இதை எழுதணும். ஓகே, கிளியரா சார்? இந்த தேரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிட் மீடியம் கொடுத்துருக்காங்களா சார்? இப்போ ஆசிட் மீடியம் போடும்போது என்ன சார் மென்ஷன் பண்ணணும் சார்? ரேட் ஆஃப் த ரியாக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிட் மீடியம் கொடுத்துருக்காங்க. தேரி பாருங்கள். அயனைசேஷன் ஆஃப் அசிட்டோன் இன் ஆசிட் மீடியம் இஸ் 0 ஆர்டர் ரியாக்ஷன். அப்போ ஆசிட் மீடியம் சொல்லலாம். இந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடிய அந்த கண்டென்ட் என்னவா சார் இருக்கும்? H+ அயன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ ரேட் ஆஃப் த ரியாக்ஷனை மாற்றும் போது என்னென்னா சார் எல்லாம் ஸோ இந்த இடத்துல வந்து H+ அயான்ஸ் அப்படின்றத சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுதான் உனக்கு மென்ஷன். இந்த ஆர்டர் வித் ரெஸ்பெக்ட் டு அயோடின். கிளியரா? ரைட். இது ஒரு 3 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி உங்களுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன்னா ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனாக சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் சீடோ ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனாக சொல்லியிருக்கேன். 0 ஆர்டர் ரியாக்ஷன். இந்த 3 கொஸ்டின்ஸும் இன்றைக்கி படிச்சுட்டு சரி இன்றைக்கி ஒரு நாள் டைம் எடுத்துக்கோங்க. படிச்சுட்டு என்ன பண்ணுங்கள், டெஸ்ட் எழுதி வச்சு இன்றைக்கி டேட் போட்டு டெஸ்ட் எழுதி வச்சுட்டு வரும்போது ஸ்கூல் வரும்போது என்கிட்ட சப்மிட் பண்ணால் போதுமானது. 3 ஆர்டர்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், சீடோ ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், 0 ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். கிவ் ஆன் எக்ஸாம்பிள் அண்ட் கிராஃபிக்கல் வேல்யூ. ஓகே,
இந்த 3 கொஷின்ஸுமே படிச்சுட்டு பேரண்ட்ஸ் கிட்ட சைன் மட்டும் வாங்கி வச்சுட்டு என்கிட்ட சப்மிட் பண்ணால் போதுமானு. கிளியரா? நீங்கள் டேட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? ரைட். ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா கேளுங்க, மறுபடியும் சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ படிச்சுட்டு அழகாக டெஸ்ட் எழுதிருங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.